தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். சென்னையில் ஆடு இறைச்சி விற்பனைக்காக அரசு பள்ளி வளாகத்திற்கு ஆடுகள் கொண்டுவரப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள அரசு மதரசா ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் 300க்கும் மேற்பட்ட ஆடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. வரும் திங்கட்கிழமை பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் அன்று காலையில் இந்த ஆடுகள் வெட்டப்பட்டு இறைச்சியாக விற்பனை செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. நூற்றுக்கணக்கான ஆடுகள் பள்ளி வளாகத்தில் வெட்டப்படுவதால் அதன் கழிவுகளால் துர்நாற்றமும் தொற்று நோய் அபாயமும் ஏற்படும் என ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த பள்ளி வளாகத்தில் கல்வித்துறை விதிகளை மீறி விடுதி ஒன்று செயல்பட்டு வருவதாகவும் அதனை நிர்வகிப்பவர்கள் பள்ளி மைதானத்தை வணிக நோக்கத்தோடு பயன்படுத்தி வருவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. இந்த விவகாரத்தில் கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தன் எல்லையை காத்திட எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இந்திய மாவீரனின் கதை போரஸ் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.